ஹாய் உறவுகளே, எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் ஹீட்ரு கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. ஹீட்ரு நன்னாக்க ரெடி பண்ணுறதுக்கு தான் கம்ப்ளைண்ட்டுக்கு ஆள் வந்தாங்க. அதை தான் பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இது எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. என்னுடைய கல்யாணத்துக்கு ஒரு ஆள் கிஃப்டாக என் கல்யாணம் ஆகி குழந்த பிறந்ததுக்கப்புறம் எனக்கு கிஃப்ட்டு பண்ணாங்க. ஸோ அது இத்தனை வருஷமாக எனக்கு ஓடிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் ஆகாத ஒரு பொருள் கம்ப்ளைண்ட் ஆகும்போது பயங்கரமாக கஷ்டமாக இருந்தது. ஒரு 4-5 நாளாகவே ஹீட்ரு இல்லாத சுடு தண்ணி எடுக்க முடியாத இந்த கிளைமேட்டில் கேஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு என் பையனுக்கு தண்ணி வச்சு கொடுத்து கஷ்டப்பட்டிருக்கேன் நான். நீங்களே பார்த்துருப்பீங்க, லைவில் இருந்தால் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அதை இன்றைக்கி ரெடி பண்ண வந்தாங்களா, நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு பொருள் கெட்டு போகுது அப்படின்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை ரெடி பண்ண வந்தபோது அதை ஓப்பன் பண்ணவே முடியல. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணியிருக்காரு. அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறமா அதை ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி அது உள்ளே ஏதோ ஒரு காயில் தான் போயிருந்தது. அதை மட்டும்தான் மாற்றிட்டு வேறு போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு அதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ காட்டியிருக்கேன். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? என்னோடய சேனலை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் எனக்கு திருத்தணும் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் திருத்திக்குவேன். என்னோடய சேனலை நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்ப்பீங்க நான் எப்படி வீடியோ போடுறேன். எந்த ஒரு வீடியோவும் இதில் ஒரு வீடியோஸ்லையும் சரி, ஷார்ட்ஸ்லேயும் சரி, லைவ்லேயும் சரி, மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் பார்க்கணும், எல்லோரும் நம்ம சேனலில் லைக் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வீடியோஸும் ஷார்ட்ஸும் லைவும் நான் பண்ணுறேன். இதில் ஏதாவது எங்கேயாச்சும் தப்பாக தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், நான் திருத்திக்குவேன். ஏன்னா சில விஷயங்கள், அபிப்பிராயங்கள் ஒருத்தருக்கு வரும்போது தான் நமக்கு அதில் கரெக்ட் பண்ண முடியும். ஏன்னா சாப்பாடானாலும் ஒரு விஷயங்களானாலும் பல இடத்துல ஒரு அபிப்பிராயம் கிடைக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உண்மையான விஷயம். நமக்கு திருத்துறதுக்கு நம்மளே திருத்திக்க முடியாது. வேறு யாருன்னா ஒரு ஆளும் கூட ஒரு சஜஷன் சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம அதை நான் எடுத்துக்குவேன். அந்த மாதிரி தான் தெரியாத விஷயங்கள் யாருன்னா சொல்லும்போது கண்டிப்பாக அதை இருந்து கேட்கணும் அப்படின்ற ஒரு பொறுமை எனக்கு இருக்கும். அதே டைமுக்கு பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது என்ன, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது என்ன பண்ணும் அப்படின்னு. அதனால தான் உங்களாட்ட நான் சொல்கிறேன். பாருங்கள், கண்டிப்பாக என்னோடய சேனலில் ஷார்ட்ஸுங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். மிச்சம் தெரியலன்னா நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மனசு இருக்குது, நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டால் என்னை இந்த அளவுக்கு வளர வச்சுருக்கிறது நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இல்லைன்னா என்னோடய சேனலும் இல்லை. அதனால் எல்லா இடத்துலையுமே நான் சொல்கிறேன், இது என்னுடைய சேனல்ன்றதை விட நம்மளுடைய சேனலான நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச என்னெல்லாம் நான் பார்க்குறனோ அது எல்லாமே எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு காட்டணும்னு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணுது. ஏன்னா நான் அவங்க கூட தான் அதிகமாக இருக்கேன், உங்களை தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதை திறந்து காட்டும்போது பார்த்திங்களா, இதுதான் அதுக்குள்ளே இருந்துச்சு. இது எனக்கு அதிசயமாக இருந்தது பார்க்குறதுக்கே. உள்ள அந்த ட்ரம்மில் இருக்கிற எல்லாமே ரொம்ப திரவிச்சு போயிருக்கு. எப்படி சொல்கிறது, அதெல்லாம் தண்ணி விழுந்து வருஷங்களாக இருக்கு இல்லையா, அது எல்லாமே திரவிச்சு போகுது. மனுஷங்களே எப்படி இருப்போன்னா அந்த மாதிரி ஒரு பொருளுங்களுமே அது மாதிரி ஆகிடுச்சு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ட்ரம்மெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டி நல்லா அழகாக அவர் பண்ணார். ரொம்ப நீட்டாக அவர் பண்ணியிருக்காரு. அவரோட சர்வீஸும் செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கண்டிப்பாக அதை பார்த்து அவருக்கு நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். ஏன்னா அவரோட வேலை அவர் கரெக்டாக அவர் பண்ணுறாரு. அது நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. ஒரு ஆள் வேலை செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களும் ஒரு செய்கிற வேலையை நமக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? நான் ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா கஷ்டப்படுறது எல்லாமே ஒரு வேலை தான். கஷ்டப்படாத கிடைக்கிற ஒரு பொருளுமே எப்போவுமே நமக்கு நிரந்தரமாக இருக்காதுன்னுவாங்க. உண்மையான விஷயம். அது எப்படி சொல்கிறது, நீங்கள்லாம் இல்லைன்னா என்னோடய சேனலில் எனக்கு எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள்லாம் இருக்கீங்கன்றதான் என்னுடைய சம்பாத்தியமே நீங்கள் தான், என்னுடைய சந்தோஷமும் நீங்கள் தான், அதனால் என்னுடைய துக்கமும் நீங்கள் தான். அதனால் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் இல்லைன்னா எனக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா யூடியூப் அவர் இல்லைன்னா இந்த ஒரு மீடியாவே எனக்கு கிடையாது. அதனால் ரொம்ப 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 தேங்க் பண்ண வேண்டியது யூடியூப்பு அவர் தான். அந்த சார், அவருக்கு தான் நான் பெரிய ஒரு விஷயம் சொல்லிக்கணும். ஏன்னா நிறைய உறவுங்களை எனக்கு இதுக்குள்ளே கொடுத்துருக்கு. அந்த ட்ரெம்மை பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக எடுத்துட்டார். அழகாக இருக்குல்ல ட்ரெம்மை பார்க்க. அந்த ட்ரெம்குள்ளேருந்து அவர் கழட்டி எடுப்பார் பாருங்கள். அது என்ன ஒரு கலராக இருக்குது. எங்களுக்கு கிணத்து தண்ணி தானே, பக்கத்தில் காவா இருக்குது. இங்கே காவானா எப்படி சொல்லணும், இந்த தண்ணி போயிட்டே இருக்கும் இல்லையா, டேம்லேருந்து திறந்து விட்டால் எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி இங்கெல்லாம் தண்ணி, இங்கே காவா தண்ணிங்க போயிட்டே இருக்குது. நம்ம வயலுக்கெல்லாம் பார்த்துன்னா தண்ணி ஓடும் இல்லையா, அது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக போகும்.
அதனால் எங்களுக்கு இங்கே வயல்லாம் இருக்கிறதுனாலேயே ஓர் அதிகமாக இருக்கும். ஓருன்னா எப்படி சொல்லுவாங்க, ஒரு மாதிரி செம்மனாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஓர் இருக்கும். ஸோ அதனால் அதுக்குள்ளே இருந்த அந்த ஒரு காயிலுமே அந்த ஓர் மாதிரி தான் இருந்துச்சு. அதை நான் பார்த்துட்டு அதையும் இதில் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அந்த ஏன்னா அதுதான் மெயினே இதில். என்ன சொல்லுவாங்க, படத்துக்கு எப்படி மெயின் ஸ்டோரியோ அதுதான் மெயினே இதில். பார்த்துருப்பீங்க, கீழே அது இருக்குது பார்த்தீங்களா, இதான் மாற்றிருக்காங்க. இதை தான் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. போட்டாச்சு. ஸோ எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி அவர் செட் பண்ணதுக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் அவர் ரெடி பண்ணிட்டார். ரொம்ப அழகாக ரெடி பண்ணார். அவருடைய பொறுமையும் அவரோட வேலையெல்லாம் அவர் வேலையை தான் இருந்தாலும் அவர் செய்யறதுக்கு அந்த டைமுக்கு அதை க்ளீன் பண்ணி கழுவி தொடச்சி அதை அதே போல் அசம்பிள் பண்ணி அது உள்ளே அதை போட்டு வைக்கிறாரு. இதுதான் அந்த அந்த காயில் பார்த்திங்களா, அதை மாற்றி போட்டிருக்காரு. நான் அதையும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு. இதுதான் இப்போ புதுசாக மாற்றி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இல்லையா, நல்லா இருக்குல்ல, பார்க்கவே அழகாக இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷமாக இந்த கொரோனா டைமில் கூட எனக்கு இதுதான் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் கொரோனா வந்து படுத்தும் போதும் ஹீட்ரு போட்டு தான் தண்ணி நான் குளித்தேன். ஏன்னா கொரோனாவில் என்னால் எழுந்துக்கவே முடியல. ஏன்னா எனக்கு ரொம்ப பேக் பெயின் தான் அதிகமாக இருந்தது கொரோனாவில். எனக்கும் கொரோனா வந்ததுப்பா. அப்போ இந்த ஹீட்ரு தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தது. ஏன்னா அப்பப்போ போவேன், தண்ணி பிடிச்சிக்கிறதுக்கு எனக்கு யூஸாக இருந்தது. அது இப்போ போகும்போது கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு இப்போ அதை சப்போர்ட் பண்ணி அவர் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க, ரெடி ஆக்கிட்டாரு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அதை நான் உங்ககிட்ட பங்கு வைக்கிறேன். அதான் அது ரொம்ப அழகாக அவர் பண்ணுறாரு இல்லையா. தத்திருப்போம் எந்த ஒரு வேலையுமே வந்து எப்படி சொல்லணும், உள்ள உணர்வோடு செய்யும்போது அந்த வேலைக்கு மதிப்பு கொடுக்கணும். எல்லாருமே கஷ்டப்படுறதே நம்ம வேலை செய்கிற அந்த வேலையை தான் கஷ்டமாக பார்க்குறோம் இல்லையா. ஆனால் அது ரொம்ப லவ் ஆகிட்டும் அது செய்யணுன்ற ஒரு கடமையாக செய்கிறவங்களாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய ஒரு சல்யூட் பண்ணணும். ஏன்னா வேலையே வந்து சின்சியராக செய்கிறாங்கன்றவங்கலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது அவர் கையிலே நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் எல்லாருமே என்னோடய சேனலை பாருங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா என்னோடய சேனலே இல்லை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நேற்று அமாவாசையெல்லாம் எப்படி உங்களுக்கு போச்சு, நல்ல மாதிரியே போச்சா, அதையும் கூட சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் எல்லாருக்கையிலுமே லைவ் போடுறேன், பேசுகிறேன். முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலையும் என்னுடைய ஷார்ட்ஸ்லேயும் லைவ்லேயும் வீடியோவிலையும் எல்லாத்துலேயும் என்ன ஒன்று சப்போர்ட் பண்ணி தாங்க. ஏன்னா நீங்கள் தான் என்னுடைய பலமே, எனக்கு நீங்கள் மட்டும்தான். அதனால் நான் உங்கள் கீழே தான் கூடுதல் நேரம் இருக்கேன். எந்த ஒரு விஷயமும் நான் உங்கள் கூட தான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னை எல்லோரும் என்கரேஜ் பண்ணுங்கள். ஏதாவது இதில் மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் திருத்திக்குவேன். கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் உடனே ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ அதனால் ஒன்று மேக்ஸிமம் பாருங்கள், ஓகேவா. எல்லோரும் என்னோடய சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணி சேனலையும் வீடியோஸ்லேயும் ஷார்ட்ஸ்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமான உறவுகளான நீங்கள் எல்லாம். ஏன்னா நான் உங்கள் கூட தான் ஆசைப்பட்டு பேசிகிட்ருக்கேன், உங்கள் கூட தான் ரொம்ப நேரம் இருக்கேன். அவர் அழகாக பண்ணிகிட்டே இருக்கார் இல்லையா, அவரோட அந்த ஒரு வேலை நல்ல வேலையான ட்ரிம்மை செட் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகாக அதை ஃபிட் பண்ணிட்டாரு. பாருங்கள், அந்த சேர் என் பையனுடைய சேர் வந்தோடனே அவன் புலம்ப ஆரம்பித்தான். என் சேரெல்லாம் தண்ணி ஆக்கிட்டீங்க, என் சேரெல்லாம் போச்சே அப்படின்னு. வந்தோடனே அவன் புலம்பனா. பின்ன எல்லாம் அவனுக்கு எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி கொடுத்து எல்லாம் செம்மண்ணில் பாத்ரூம் எல்லாம் ரொம்ப செம்மண்ணாக இருந்தது, எல்லாம் கழுவி விட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் உடனே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் வீடியோவாகிட்டு எடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைவ்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கூட பேசணும்னு ஆசைப்படுறவங்க மெம்பர்ஷிப் இருக்குது. ஸோ நோ மோர் ராங் மெம்பர்ஷிப், எதுவுமே தப்பான மெம்பர்ஷிப் அவருக்கு டீ போட்டுக்குது. ஓகேவா, பாய், தேங்க்யூ ஸோ மச், குட் நைட்.